தந்தை மற்றும் உயிர்மீட்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவரும் தான் சார்லஸ் ஃபின்னி. இவர் ஆகஸ்ட் 29, 1792 கனெக்டிகட்டில் உள்ள வாரனில் 9 குழந்தைகளில் 8வதாக பிறந்தார். இவரது பெற்றோர் தேவ பயமற்றவர்களாக இருந்தார்கள். ஃபின்னியும் ஒருமுறை கூட ஆலயத்திற்கு சென்று பிரசங்கங்கள் கேட்டதே இல்லை. இவருடைய குழந்தை பருவத்தில் மேற்கு நியூயார்க்கில் வசித்து வந்த இவர் தனது பெற்றோர்கள் வேண்டிக் கொண்டது நிமித்தம் சட்டப்படிப்பு படித்தார். தனது 29ஆம் வயது வரை தேவனை குறித்து ஒரு தெளிவான அறிவில்லாதவராய் இருந்த ஃபின்னி தம்முடைய போதகரால் பாவத்தை குறித்து உணர்த்தப்பட்டு பாவத்திலிருந்து எப்படி விடுபட முடியும் என்ற கேள்வியோடு இருந்தார். அது மட்டுமல்லாமல் இதுவரை இல்லாத மரண பயத்திற்குள் தள்ளப்பட்டு நான் இப்போது மரித்தால் நரகத்திற்கு தான் செல்வேன் என்பதை அறிந்தார். பின் மறுநாள் காலையில் அவர் இருந்த ஆடம்ஸ் என்ற ஊரில் உள்ள ஒரு காட்டிற்கு ஜெபிக்கும்படியாக சென்றார் ஃபின்னி. அங்கே சென்று நான் தேவனிடத்தில் என் இருதயத்தை கொடுப்பேன் அல்லது அங்கிருந்து நான் கீழே வரமாட்டேன் என்றும் தனது ஆத்ம ரட்சிப்பின் கேள்வியை தீர்த்து கொள்ள வேண்டும் என்றும் முடிவு செய்தார். பாவம் முடிவில்லாத வேதனையை தரும் என்று உணர்ந்து முழு இருதயத்தோடு தேவனிடத்தில் தன் ரட்சிப்புக்காக மன்றாடி பல மணி நேரம் ஜெபித்தார். தன் மனம் தேவ வார்த்தையினால் நிரம்பும் வரை ஜெபித்தார். அப்பொழுதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் தொடரப்பட்டார் ஃபின்னி. பாவத்தில் இருந்து விடுதலை அடைவதையும் தனது உள்ளத்தில் சமாதானம் உண்டாவதையும் உணர்ந்தார். அது மட்டுமல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் என்னையும் என் ஆத்மாவையும் நிரப்பும் போது மின்சார அலை என்னை ஊடுருவி சென்றது போல இருந்தது என அதன் பின் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்ற ஃபின்னி சுவிசேஷத்தை அறிவிக்க துவங்கினார். அதன் பின் 1824 பிரெஸ்பிட்டேரியன் தேவாலயத்தில் ஊழியராக நியமிக்கப்பட்டார். மேற்கு மாவட்டத்தின் பெண் மிஷனரி சொசைட்டியில் பணியமர்த்தவும் பட்டார். நியூயார்க்கின் எல்லை பகுதிகளுக்கு மிஷனரியாக சென்று இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படி பிரசங்கம் செய்தார். இவரது பிரசங்கம் அநேகரின் வாழ்க்கையை மாற்றியது. 1828 மற்றும் 1829 ஆண்டுகளில் ஃபின்னியின் பிரசங்கத்தினால் பிலதெல்பியாவில் 5000 மக்கள் மனம் திரும்பினர். இதைத் தொடர்ந்து நியூயார்க்கில் நடந்த கூட்டத்தில் பெருந்திரர் கூட்டம் இவர் பிரசங்கத்தை கேட்க வந்தனர். இவரின் பிரசங்கத்தின் மூலம் தேவன் பல்லாயிரக்கணக்கான மக்களை ரட்சித்தார். 1831 ஆண்டுகளில் ஃபின்னியின் சுவிசேஷ ஊழியம் நியூயார்க்கில் உள்ள ரோசெஸ்டரில் உச்சத்தை எட்டியது. இங்கே அவர் 6 மாதத்தில் 98 பிரசங்கங்களை பிரசங்கித்தார். 1000க்கும் அதிகமானவர்கள் இவர் பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டனர். ரோசெஸ்டருக்கு பின் மீண்டும் நியூயார்க்கில் தனது எழுப்புதல் படியை துவங்கினார். அதன் பின் 1834 ஆண்டு பிரெஸ்பிட்டேரியன் சபையை விட்டு விலகினார் மற்றும் 1835 ஓபர்லியன் கல்லூரியில் இறையியலை கற்பிக்கும் ஆசிரியராகவும் மற்றும் அதன் தலைவராகவும் இருந்தார். இந்த கல்லூரியில் தனது வாழ்நாள் முழுவதிலும் 20,000 மாணவர்களுக்கு பயிற்சி அளித்தார். 1849 மற்றும் 1850 ஆண்டுகளில் இங்கிலாந்திற்கு சென்று முதலில் அமெரிக்க எழுப்புதல் கொள்கையை அறிமுகப்படுத்தியவரும் இவரே. இவர் அறிவித்த சுவிசேஷத்தின் விளைவாக 5 லட்சம் மக்கள் ரட்சிக்கப்பட்டனர். ஃபின்னி சென்ற இடமெல்லாம் எழுப்புதல் அக்கினி வல்லமையாக பரவியதினால் ஆயிரக்கணக்கானோர் உயிர் மீட்சி பெற்றனர். 40 ஆண்டுகள் அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலும் எழுப்புதல் ஏற்பட காரணமாய் இருந்த இவர் பல நூல்களை எழுதியுள்ளார். அதன் பின் திருச்சபையில் போதகராக பணி செய்துள்ளார். வேதாகம கல்லூரி ஆசிரியர் மற்றும் தலைவராகவும் இருந்த இவர் 1875 மறைந்தார். நாம் வசிக்கும் பகுதியில் நம்முடைய வாழ்வின் மூலம் தேவன் மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். கிறிஸ்துவை தன் உள்ளத்தில் சுமப்பவர் எவராலும் அதை அறிவிக்காமல் இருக்க முடியாது.